ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆகஸ்ட் 2024 நடந்த என்னது சீனியர் ஃபஸ்ட் பேட்ச் கொஷின் பேப்பர் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இந்த வீடியோவில். ஓகேவா? இப்போ ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, அதிகம் எதுவும் நமக்கு எக்ஸ்ட்ரா சிம்பிள்ஸ்லாம் கொடுக்கல, ஈஸியாக தான் இருந்துச்சு. ஒரு கொஷின் மார்க் கம்மா இந்த மாதிரி தான் நமக்கு வந்து ஸ்பீட் இருந்துச்சு. ஓகேவா? ஸ்பீடெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, லெட்டர்ஸ் எல்லாமே ஈஸியாக தான் இருந்துச்சு, ரொம்ப பெருசாகவும் இல்லை. ஓகேவா? அப்போ ஸ்பீடை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் டைமிங் அடிச்சிட்டிங்களா? ஓகேவா? கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி இருந்துச்சு, இந்த மாதிரி நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் டிஃபிகல்ட்டுன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்குனாகவே கேட்டிருந்தாங்க. இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணி இங்கே போட்டு எப்பயுமே போடுற மாதிரி தான் நடுவில் ஒரு சென்டரில் ஒரு கோடு வந்து கொடுத்துருப்பாங்க எப்பயுமே. இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணி இங்கே போடுவீங்க, இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணி இங்கே போடுவீங்க. ஓகேவா? ஆனால் இங்கே எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இங்கே வந்து கொடுக்கல. சரியா? மேலே ஒரே ஹெட்டிங்காக கொடுத்துட்டாங்க. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி சில பேருக்கு அங்கே வந்து கன்ஃபியூஸ் ஆகிருப்பீங்க. கொஞ்சம் ரொம்ப ரொம்ப பயமாக இருந்திருக்கும் உங்களுக்கு. சரி, ஓகே, ஒன்றுமே இல்லை. இதில் எது பெருசாக இருக்குன்னு சொல்லி பார்த்து கவுண்ட் பண்ணி இங்கே போடுறீங்களா? இப்போ இதில் கான்வெகேஷனல் தான் பெருசாக இருக்கும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. அப்போ 13ன்னு வச்சுக்கணும் லாஸ்ட் பாக்ஸுக்கு. இங்கே எது பெருசாக இருக்குன்னு பார்க்கணும். அப்போ கீழே இருக்க நம்பர்ஸ் பெருசாக்கா, மேலே இருக்க நம்பர்ஸ் பெருசாக்கான்னு பாருங்கள். 1 2 3 4 5. சரியா? 1 2 3 4 5 5 தான் இருக்குது. அப்போ நம்ம 7ன்னு வச்சுக்கலாம். சரியா? 7. அதே மாதிரி இங்கே பாருங்கள், இங்கே எது பெருசாக இருக்குன்னு பார்த்து அதே மாதிரி போடுவீங்க. இப்போ இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இங்கே எவ்வளோ இருக்கோ சொல்லி கவுண்ட் பண்ணி இங்கே போட்டுக்கோங்க. சரியா? இங்கே 13, இங்கே 7ன்னு வச்சுக்கோங்க. அடுத்தது இங்கே எத்தனை வரும்னு பாருங்கள். இங்கே எது பெருசாக இருக்குன்னா 1 2 3 4 5. 1 2 3 4 5 6 7. சரியா? கொஞ்சம் புரியாத மாதிரியும் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து 9 வரும். சரியா? 9. இங்கே பாருங்கள், 1 2 3 4 5 6 7. இதோட 8 ஹைஃபன் வந்து கொடுத்துருக்காங்க. 8னா இந்த பாக்ஸுக்கு வந்து 10 வரும். அப்போ 10, அதுக்கப்புறம் 9, நெக்ஸ்ட்டு 7, இந்த 13 எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணுங்கள். 10 10ன்னு வச்சுக்கோங்க. 10 17 18 19. சரியா? 19 மீதி 1, அப்போ 39. அப்போ மேலே எவ்வளோ வரும்? மேலே வந்து நமக்கு 39ன்னு வரும். அந்த 39 இந்த பாக்ஸ்க்கு எவ்வளோ அப்படின்னு தெரியும்னா நம்ம எதில் மைனஸ் பண்ணுவோம்? 65ஆல் மைனஸ் பண்ணுவோம். சரியா? இப்போ 15ல் நமக்கு 9 போயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15ல் நமக்கு 9 போயிடுச்சுன்னா என்ன வரும்? நமக்கு 6ன்னு வரும். 5ல் 3 போயிடுச்சுன்னா 2. சரியா? அப்போ இந்த பாக்ஸ்க்கு எவ்வளோ ஸ்பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26. இப்படி போட்டு இந்த கால்குலேஷன் வந்து போட்டு முடிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேவா? சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு இது போட்டுட்டு கரெக்டாக வச்சு அடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு இந்த பாக்ஸ் வந்து கரெக்டாக அடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த பாக்ஸ் அடிச்சுட்டு அடுத்தது கீழே 2 லைன் ஸ்பேஸ் விட்டுட்டு இந்த பேராகிராஃப் வந்து அடிக்கணும். சரியா? இங்கே வந்து டிஐஆர் மட்டும் கொடுத்துட்டாங்க. இது நம்ம எப்படி அடிக்கணும்? டைரக்டர் ஆஃப் ஃபேமிலி. ஓகேவா? அப்படின்னு அடிச்சுட்டு பிளானிங் கவர்மெண்ட். ஓகேவா? பிளானிங் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அடிச்சிடணும். ஓகே. இங்கே வந்து டிஸ்ட்ரிக்ஸ்ன்னு சொல்லி நம்ம கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி அடிக்கணும். ஓகே. இப்போ நம்ம ஸ்டேட்மெண்ட் அடிச்சிட்டோம். அடுத்தது லெட்டரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துட்டாங்க? செயின் மாடல் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ செயின் மாடலாக அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேர்த்துக்கு செயின் மாடல் வராமல் வந்திருக்கும். பார்த்தா ஃபஸ்ட் பேட்ச்லேயே செயின் மாடல் வந்து கொடுத்துட்டாங்க அஃபிஷியல் லெட்டரில். சரியா? ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு இதை ஃபுல்லாக கேப்ஸில் அடிச்சிருப்பீங்க. அடிச்சுட்டு கீழே ஒரு 2 லைன் ஸ்பேஸ் விட்டு ஃப்ரம் அடிச்சிருப்பீங்க. ஃப்ரம் அடிச்சதுக்கப்புறம் ஒரு 2 லைன் ஸ்பேஸ் விட்டு அதுக்கப்புறம் இந்த முன்னாடி ஒரு 2 ஸ்பேஸ் விட்டு அடிச்சிருப்பீங்க. அதே மாதிரி தான் இங்கே சென்டரில் 30 கோடு பிரிச்சுட்டு 2 அடிச்சிருப்பீங்க. இதுக்கு நேராக இதுக்கு நேராக இது. எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த காலேஜ் ரோடு இங்கே அடிக்கணும். சரியா? அடிச்சுட்டு சென்னை அடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு கீழே லைன் போட்டுக்கிறீங்க. லைன் போட்டு கீழே ஒரு 2 லைன் ஸ்பேஸ் விட்டு இது சென்டர் பண்ணி அடிப்பீங்க. அடிச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணும்? சஃப் ரெஃப் 20லேருந்து 60 டிகிரி வச்சு சஃப் ரெஃப் அடிச்சிடுறீங்க. அடிச்சுட்டு கீழே இந்த லைன் போட்டுறீங்க. இங்கே மாற்றி எழுத சொல்லியிருக்காங்க, மாற்றி எழுதிருங்க. அடுத்தது மாற்றி எழுத சொல்லிவிட்டு நெக்ஸ்ட் இந்த 8 டிசம்பர் என்ன கொடுத்துருக்காங்க? இதை வந்து நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும். டிசம்பர் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும்? எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும். அடுத்தது இந்த ஏரோ மார்க் கொடுத்துருக்காங்களா, இந்த ஏரோ மார்க் தூக்கிட்டு வந்து இங்கே அடிக்கணும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? அப்பர் கேஸ் கொடுத்துருக்காங்க. சரியா? இந்த அப்பர் கேஸ் எடுத்து எழுதணும். இந்த ஹேவை தூக்கி இங்கே போடணும். இந்த ஹேவை தூக்கி இங்கே போடணும். சரியா? இந்த பேராகிராஃப் ரன் ஆன்னு கொடுத்துருக்காங்க. ரன் ஆன்னா இது கூட சேர்த்து அடிக்கணும்னு அர்த்தம். சரியா? நெக்ஸ்ட்டு செகண்டரிவா இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா என்ன பண்ணணும்? ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி எழுதணும்னு உங்களுக்கே தெரியும். அடுத்தது இது எக்ஸாமினேஷன்ஸ் என்ன பண்ணுறாங்க? ஸ்மால் ஈல் எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இந்த பைஸ் வந்து என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? இங்கே எஸ் வந்திருக்கா, இதை வந்து டெலீட் பண்ண சொல்லிட்டாங்க. அப்போ இதை டெலீட் பண்ணி எழுதிடணும். இந்த ஈவெண்ட்ஸ் இருக்கா, இதை அடிச்சு விட்ருக்காங்க. அப்போ அடிக்காம வரக்கூடாது. அடிச்சு விட்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தனால நம்ம என்ன பண்ணோம்? அப்படியே அடிக்கணும். அடுத்தது இங்கே வந்து கொஞ்சம் கேப் விட்டு எழுதியிருக்காங்க. அண்டு ஃபார். அப்போ இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா டேப் போடணும். சரியா? அண்டு தி ஃபார் வாலண்டியர்ஸ்ன்னு சொல்லி எழுதணும். சரியா? கேப் விட்டு கொஞ்சம் அண்டு தி வாலண்டியர்ஸ் ஃபார் எழுதணும். அதுக்கப்புறம் எப்பயும் போல் யுவர் ஃபைஸ் சொல்லி வந்து அடிச்சுட்டு
இங்கே வந்து என்ன எழுதணும், ஹெட்டிங்கில் நமக்கு என்ன கொடுத்துருந்தாங்களோ டைரக்டர் ஆஃப் சீனியர் எஜுகேஷன் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதி இது ரெண்டுத்தையும் சென்டர் பண்ணி அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸி. செயின் மாடல் தான் ரொம்ப கஷ்டம்னு பார்ப்பீங்க. கால்குலேஷன் போகிறதுலாம் இதில் எதுவுமே இருக்காது. ஒரு 2 கால்குலேஷன் தான் இருக்கும், மேலே கீழே. மற்றபடி கரெக்டாக அடிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக நமக்கு லெட்டரில் வந்து மார்க் வாங்கிட்டு போகலாம். கவர்மெண்ட் லெட்டர்னா தான் கால்குலேஷன் வந்து நிறையா வரும். சரியா, நமக்கு செயின் மாடல் கொடுத்துட்டாங்க, ஒன்றுமே இல்லை. சில பேர் கொஞ்சம் பயந்துட்டு இருந்துருப்பீங்க, ஒன்றுமே இல்லை, ஈஸியாக தான். சரியா, இந்த டைரக்டர் ஆஃப் இங்கே பாருங்கள், இங்கே இருக்குள்ள ஹெட்டிங் அப்படி அடிக்க தெரியல அப்படின்னா மேலே ஹெட்டிங் பார்த்துடணும். டாக்டரேட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் இருக்கு இல்லையா, இந்த டைரக்டரேட் ஆஃப் அதை எடுத்து நம்ம வந்து அடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஓவர். ஓகே, இப்போ இங்கிலீஷ் ஃபஸ்ட் பேட்ச் சீனியரில் கொஷின் எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.